வாயில வடை சுடுறாரு. நீங்க தாயா வாயில வடை சுடுற. தீனா ஒரு பேரை வைப்பாரு, ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அங்க போட்டோ ஷூட் எடுப்பாரு. யோ நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ்நாடு எலெக்ஷனே மறந்துட்டார். எல்லா குடும்பத்திற்கும் மாதம் வருடத்து ஒரே கட்டமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தோம். அந்த நிதி சுமையை குறைப்பதற்காக உதவித்தொகையை அறிவிச்சோம். ஸ்டாலினால பொறுக்க முடியல, பதறாரு, வாயில வடை சுடுறாரு. நீங்க தாயா வாயில வடை சுடுற. 5 வருஷமா வடை சுட்டு மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. 5 ஆண்டுல எத்தனை பேர் வச்சிருக்கிற? கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லைங்க, அவ்வளவு பேர். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாமும், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றினிமா வா, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், உங்கள் கனவை சொல்லுங்கள். முதல்வரின் முகத்தில் உங்கள் கனவை சொல்லுகின்றா. மக்கள்கிட்ட போய் கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிவு கட்ட வேண்டும் இந்த தேர்தல். அதுதான் எங்களுடைய கனவு. இவ்வளவு பேர் வைப்பதிலே நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின். இதுல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு பேர் வச்சிருக்காரு. இந்த பேரில் அடங்கின திட்டம் மக்களுக்கு தெரியுமா? தீனா ஒரு பேரை வைப்பாரு, ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அங்க போட்டோ ஷூட் எடுப்பாரு, பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. எப்படி வாயில வடை சுடுடா என்று சொன்னால் அது ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கும். அப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாங்கமா திரு ஸ்டாலின் அரசாங்கம் இந்த 5 ஆண்டு காலம் ஏமாற்றி கொண்டிருந்தது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்பொழுது தேர்தல் வரும் என்று மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள். மக்கள் ஒரு ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக ஆட்சி செய்யல, வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். உண்மைதானே? அண்ணா திமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி, அரசாங்கம் திமுக. இன்னைக்கு நம்மை பற்றி எவ்வளவு விமர்சனம் பேசிக்கிறார். இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்த, ஊடகத்தில் பார்த்தேன், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு போட்டியா. யோ நீ தமிழ்நாட்டில் இருக்கிற, தமிழ்நாடு எலெக்ஷனே மறந்துட்டார். அவருக்கு வேதனம், பதற்றம் அதிகமாகிவிட்டது, உளறல் எடுத்துட்டாரு, தோல்வி பயத்தில் ஏதேதோ பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் தாங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஆக டெல்லியில் நடக்கல, மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் நடக்கல. இங்கே நடப்பது இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற தேர்தல், திமுகவை வீட்டுக்கு அனுப்பப்படும் என்ற தேர்தல். யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டிலே, அதற்காக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். இது கூட தெரியாம தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்குதான். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு தாங்குமா? எங்களை எதுக்க துணிவு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. நாங்க சவால் விட்டேன், பல முறை சவால் விட்டேன். ஸ்டாலின் அவர்களே, நீங்களே ஒரு மேடை போடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 10 ஆண்டு காலம் நாங்கள் செய்த சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறோம். காலத்திலே சந்திக்கலாம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்க தலைமையில் ஏற்பட்ட பிறகு தமிழகத்துக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தீர்கள், அதனால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்று நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள்.
மக்கள் நடுநிலையோடு இருந்து தீர்ப்பை வழங்கட்டும் என்று சொன்னேன். இதுவரைக்கும் பேச்சு மூச்சே இல்லை, பேசவே முடியாது, பேசுவதற்கு எந்த சரக்கும் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான கட்சி, சிறப்பான ஆட்சி செய்த கட்சி. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது. திமுக அப்படியா கொடுத்தது? ஊழல் நிறைந்த ஆட்சியாக தமிழகத்திலே மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். எல்லா துறையிலும் ஊழல். இன்றைக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் தடையில்லாம நடக்குது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு மக்கள் எண்ணுவதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை அதிமுக கட்சியால் மட்டும்தான், அதிமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கின்றீர்கள். நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கின்றோம், மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு செய்யக்கூடியவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். அதனால் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி. இன்னொன்னும் சொல்றார் அவ்வப்போது, இன்றைக்கு எடப்பாடி டெல்லியில் அடிமை, டெல்லிக்கு அடிமை, பாரதிய ஜனதாவுக்கு அடிமைன்னு. நாங்க எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்லை. என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கின்ற உழைப்புக்கு நம்பி இருக்கின்ற கட்சி. மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம். உங்க கட்சி அப்படி அல்ல. இன்றைக்கு தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சது. அந்த காலகட்டத்தில் அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. மிரட்டி கையெழுப்பு வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைப்படுத்தி தேர்தலில் கூட்டணி வைத்தீங்க. நீங்க தாங்க காங்கிரசுக்கு அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரசுக்கு அடிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் ஒரே நோக்கம், ஒரே கருத்து, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கிட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். எங்க கூட்டணி திறந்த மனதோடு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டோம். மதுராங்கத்தில் முதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மேடையிலே தோன்றி தங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்தார்கள். கட்சியில் அப்படி இருக்குதா? இன்றைக்கு நான் வருகின்றவங்களோட பெயரை பார்த்தேன், பத்திரிகை பார்த்தேன். காங்கிரஸ் திமுக கருத்து வேறுபாடு. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த மாநில பொறுப்பாளர், மாநிலத்திற்கு நிரூபிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி சேர்ந்த பொறுப்பாளர் பேசுகிறார், ஆட்சியிலே பங்கு வேண்டும், என்னுடைய அடிப்படை உரிமை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 10 நாட்களாக பத்திரிகையில் வருகின்ற செய்தி இதுதான். ஊடகத்தில் வருகின்ற செய்தி, காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வார்த்தை போர் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது, கூட்டணியில் விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது.